வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 1 இன்னைக்கு நேஷனல் மைனாரிட்டி டோனர் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே யுனைடெட் ஸ்டேட் வந்து அனுசரிக்கிறாங்க. இது என்னென்னா, அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அந்த உடல் மாற்று உறுப்பு இல்லாமல் இறந்து போகிறது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் அவங்க நாட்டில் 60% அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொடுக்குறதுக்கெலாம் என்னவோ ஆளுங்க நிறைய பேர் தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் பேசிக்காக இதில் எழக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இவங்க வேறு ஒருத்தவங்க, இவங்கள வந்து எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு இனம் சார்ந்த ஒரு பிரச்சனை, பிரிவினை அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்றத ஓவர் கம் பண்ணோம் அப்படின்ற கான்செப்ட் தாங்க 1996 MOTTEP அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமாக உருவாக்கி, அதன் மூலமாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி அந்த 30% சிறுபான்மையினர் அந்த உடல் தானம் பண்ணுறது அப்படின்ற கான்செப்டை இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லாரும் இங்கே மக்கள் எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் இந்த உடல் தானத்தை பற்றியான ஒரு பெரிய அவேர்னஸை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட தினமாக நேஷனல் மைனாரிட்டி டோனர் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்டில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட் டே லுக்னசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அயர்லாந்தில் ஒரு டேங்க. இது வந்து பேகன்களுடைய அந்த கொண்டாட்டம் தான். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பேகன்கள்னால் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, ஐல் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ், இவங்க எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு தினம். அதெல்லாம் ஓகே. இந்த தினம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடைகால அறுவடைங்க. இப்போ அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த அறுவடை அப்படின்றது ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. இது ஆதி காலத்துலேருந்தே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுகிற ஒன்றா தான் இருந்திருக்கு. இந்த லுக் அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நாளில் அவங்க யாத்திரை போகிறது, ஒரு 3 நாள் செலிப்ரேஷனாக இதை பண்ணுறது, ஒரு கால்நடை சந்தைகளை வச்சு நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒன்றா இருந்திருக்கு. இப்போ அது அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. ஒரு நடைப்பயணம், யாத்திரை அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. பட் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா திருமணம், புது ஜோடிகள் ஒன்றா சேர்ற ஒரு சடங்காக ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த காலமாட்டை பலியிடக்கூடிய ஒரு சடங்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்தது. அது அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஒன்றா மாறி மக்கள் கொண்டாடக்கூடிய ஒன்றா வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய புராண கதைகள்லாம் வர மாதிரி ஆடு கூட்டு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணுறது. இப்போ நம்ம ஊரில் வந்து கழுதி கல்யாணம் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் கூட இவங்க பண்ணியிருந்துருக்குறாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு புராண கதையாக பேசிக்காக எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயமா எதை பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த பூமி கடவுள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு புராண கதை வரும். அப்படி இந்த பூமி கடவுளை நம்ம கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காகவும், இந்த பூமியிலேருந்து விளைஞ்சு வரக்கூடிய அந்த செடிகள்லேருந்து நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஸோ அந்த செடிகளுடைய இறப்புக்கும் ஒரு விதத்தில் நம்மளும் ஒரு காரணமாக அமைஞ்சிடறோம்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு அன்பான ஒரு விஷயங்களை உள்ளுக்குள்ளே வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வேறு ஒன்றா இருந்தது, இப்போ வேறு ஒன்றா மாற்றி லுக்னசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அயர்லாந்தில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட் டே லாவோஸ், கம்போடியாவில் இன்றைக்கி விக்ட்ரி டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு வார்லாம் நடந்துட்டு இருந்த அந்த காலகட்டம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்தோ சீனா ராஜ்யம் சொல்லிட்டு ஒரு ராஜ்யத்தை வியட்நாம், லாவோஸ், கம்போடியா எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து இவங்களை ஆக்கிரமிப்பை அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அது இன்னமும் அந்த பகுதிகள்ன்றது வேறுபட ஆரம்பிக்குது. ஃப்ரான்ஸ் மறுபடியும் அந்த இடத்த மறுபடியும் ஆக்கிரமிக்கிறாங்க. 1953 ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து இவங்க சுதந்திரத்தை வாங்குறாங்க, இந்த லாவோஸும் கம்போடியாவும். ஸோ அப்படி வாங்கின அந்த ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா இவங்க இந்த விக்ட்ரி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் ஒரு பெரிய விஷயமா இதை ஏன் இவ்வளோ பிராண்டாக இவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் தான் அரசியலில் ரெவல்யூஷன்றது கிரியேட் ஆச்சு. இவங்க நாட்டோட அரசியல் உருவானதே பார்த்திங்கன்னா அந்த சமயத்துலன்னு பார்த்துங்களேன். அதனால தான் லாவோஸும் கம்போடியாவும் இந்த டேவை விக்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட் டே யுனைடெட் கிங்டமில் இன்றைக்கி மைண்டன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 1759 நடந்த ஒரு போரை நினைவு கூறது தான். இந்த போர் நடந்த சமயம் தான் பார்த்திங்கன்னா உலகளாவிய ஒரு பெரிய போராக இது பார்க்கப்பட்டுச்சு. ஒரு 7 வருஷமாக இந்த போர்ன்றது தொடர்ந்து நடந்ததுங்க. இது வந்து ஆங்கிலோ ஜெர்மனுக்கும் ஃப்ரெஞ்சு சாக்சனுங்கிறவங்களுக்கும் நடந்துச்சு. இதில் வந்து ஆங்கிலோ ஜெர்மன் வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ அதில் இருந்த படைகளுக்கு பேர் தான் மைண்டன்னு சொல்லுவாங்க. இந்த படைகளினுடைய வம்சாவழியை சார்ந்தவங்க இன்றைக்கும் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு ரோஜாக்களை அந்த தொப்பியில் வைக்கிறதுன்றது ஒரு அடையாளமாக வச்சுருந்தாங்க அந்த வெற்றியை குறிப்பிடுறதுக்காக. அதை அப்படியே இன்றைக்கும் ஃபாலோ பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு அணிவகுப்பு நடத்துறது அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மைண்டன் டே அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் கிங்டமில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட் இன்றைக்கி ரஷ்யாவில் ஒரு ரிமெம்பரன்ஸ் டே வந்து அனுசரிக்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு வார் 1 இறந்து போனவங்களை நினைவு கூறணுன்றதுக்காக 2012 விளாடிமிர் புதினால் உருவாக்கப்பட்ட ஒன்று. அந்த சமயத்தில் ஜெர்மனுடைய அந்த படைகளால் இவங்களை வந்து தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இறந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு கல்லறையெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. அவங்களுடைய அந்த ஒரு அனுசரிப்பாக அவங்களோட வீரத்தையும் போட்டுறதுக்காக தான் விளாடிமிர் புதின் இந்த ஒரு டேட்டை சூஸ் பண்ணார். அதுக்கு ஒரு அரசியல் ரீதியான காரணங்களும் இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். நெக்ஸ்ட்டு பச்சை மாமா ரேமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே பெரு ஈக்வடாரில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு திருவிழாவாக இதை வச்சுருக்கிறாங்க. இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். பட் இதனுடைய தமிழாக்கம் பண்ணோம் அப்படின்னா தாய் பூமி அப்படின்னு வரும். ஸோ அந்த மக்களால் தன்னுடைய இந்த பூமியை வணங்கக்கூடிய, இயற்கையை வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதை வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்கா இன மக்கள் தான் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கிறாங்க. அவங்க ஆதி காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த இயற்கையை வழிபடுற ஒருத்தவங்களாக இருந்திருப்பாங்க. அப்படி தான் இதையும் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க.
ஆனால் இப்போ இருக்கக்கூடியவங்க இதுக்கு என்ன ரீசன்லாம் தெரியல. பட் இருந்தாலும் இது செலிப்ரேஷன்றது பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா பூமியில் ஒரு சின்ன ஒரு ஓட்டையை போட்டு அதில் வந்து சாப்பாடை கொடுக்குறது பூமிக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சைமாமா ரேமி அப்படின்னு சொல்லிட்டு பெரு ஈக்வடாரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட்டு தாயில் இன்றைக்கி உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பூமி போல் அதுல்யா தேவ்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் பார்த்துருப்போம். தாய்லாந்துலேயே ரொம்ப ஐக்கானு, அவரோட இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இன்றைக்கி அவங்க நாட்டோட ரெவல்யூஷனே கிடையாது. அதனால தான் அவரை ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. இவங்களுடைய மனைவியாக இருந்தவங்களுடைய அந்த பர்த்டேவை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2003 தான் அவங்க இறந்து போனாங்க. இப்போ இருக்கக்கூடிய ராஜா அவங்களுடைய அம்மா. அப்போ அவங்களோட டேவை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்களே. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த டேவை வந்து உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தாய்லாந்தில் இன்றைக்கி உமன்ஸ் டேவை கொண்டாடுறாங்க ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட் அஜர்பைஜானில் இன்றைக்கி லாங்குவேஜ் அண்ட் லெட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இது வந்து ஹைடர் அலியோ 2001 இந்த சீர்திருத்த திட்டத்தில் சைன் போட்டார். அவங்களோட லாங்குவேஜ்லாம் வந்து சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணம் என்னென்னா அரபு, ரோமானியர்கள், அப்புறம் சோவியட்னு சொல்லிட்டு இவங்களை பல பேர் ஆண்டு இவங்களுடைய அந்த லாங்குவேஜை உருக்குலைச்சிட்டாங்க. அது பெரிய லெவலில் பிரச்சனைக்குள்ளே போக எல்லாமே வந்து சிர்லிக் லாங்குவேஜ்லேயே இருந்தது சோவியத் யூனியன் சமயம்லாம் பார்த்துங்க. ஸோ அவங்களுடைய எழுத்து முறைகின்ற ஒரு தனி வடிவம் இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் போட்ட இந்த சீர்திருத்தங்கள் மூலமாக 1991 பார்த்தீங்கன்னா அந்த லத்தீன் மொழியை பேஸாக வச்சு அதில் வந்து எழுத்து முறைகளை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு பெரிய ரெவல்யூஷன்றது கிரியேட் ஆச்சு அவங்க லாங்குவேஜுக்கு. அதை தான் பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானில் அவர் சைன் போட்ட அந்த நாளை லாங்குவேஜ் அண்ட் லெட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட்டு நேஷனல் அல்பகா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து பெரு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 70% வருமானன்றது இங்கே இருக்கக்கூடிய இந்த அல்பகா அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல்டன் தாங்க வருது. பெரு, பொலிவியா, ஈக்வடார், சிலி இந்த மாதிரியான பகுதிகளில் தான் இது அதிகமாக இருக்குது. தென்னாப்பிரிக்கா இந்த இடங்கள்லாம். தென்னாப்பிரிக்காலாம் மோஸ்ட்லி வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒன்றா வந்து வச்சுருக்காங்க. அதாவது இப்போ ஆடு, மாடு, ஆடு, கோழியெல்லாம் நம்ம வளர்த்துனுக்குறோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வளர்த்துன்னு இருக்காங்க. பட் 80% அப்படிங்கிறது இந்த பெருவில் தான் இருக்குது. அதே மாதிரி இதை பார்க்கும்போது ஒட்டகம் மாதிரி, லாமாக்கள் மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வேற ஒன்று. இதில் மொத்தம் 2 இனங்கள் இருக்குது. ஒன்று ஹயாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சுரி அப்படின்ட்டு. இந்த ஹயாக்சியான்றது 90%, சுரிங்கிறது 10% இருக்குது. மோஸ்ட்லி இந்த அனிமல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்பளி தயாரிக்கிறது, அதே மாதிரி கறிக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. மோஸ்ட்லி அந்த அமெரிக்கன் இந்தியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க கையுறை செய்கிறது, இந்த குளிர் பிரதேசத்துக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அந்த எல்லா உடைகளையும் செய்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் 2018 பார்த்தீங்கன்னா இது ஒரு மரபியல் உயிரினமாக இவங்க நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டது. 2012 பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு டேவை கொண்டாடியே ஆகணும், நம்ம நாட்டோட 70% இதுதானே வருமானத்துக்கு காரணம்னு சொல்லி அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாளை தான் நேஷனல் அல்பகா டே அப்படின்னு சொல்லிட்டு பெரு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட் உமன் அஸ்ட்ரானமர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஹைப்டியா அப்படின்ற ஒரு பர்சனு 4ஆம் நூற்றாண்டில் ரோமானியர்களுடைய காலத்தில் அவங்க கூட வாழ்ந்த ஒரு சிறந்த ஒரு வானவியலாளர் தான். ஏன்னா நம்ம நாட்டில் ரொம்ப பழமையான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வானியல் ஆராய்ச்சி. அப்போ இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா இந்த வானியல் ஆராய்ச்சி மூலமாக தான் எப்போ மழை பெய்யும், எப்போ இடி இடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலநிலை மாற்றங்களோடு சேர்த்து ஒரு இடத்தோட மாற்றங்களே வந்து கணிக்கிற அளவுக்கு பயங்கரமாக இருந்தாங்க. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு நாலேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய தொழில்நுட்ப கருவிகள் கண்டுபிடிக்க, நுண்ணோக்கிகள் கண்டுபிடிப்ப, வேறு பிளானட்டில் என்ன ஆகுது அப்படின்ற அளவுக்குலாம் போயிட்டோம். அதில் இந்த 4ஆம் நூற்றாண்டில் ஹைபட்டியான்ற பர்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனாக பார்க்க போகிறாங்க, ஒரு பெண்மணியாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சிலிசியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேரா கானிட்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனு, அண்ட் யூஎஸில் மரியா மிச்சல் அப்படின்ற ஒரு பர்சனு. இவங்க எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பெண்மணிகளாக பார்க்க போகிறாங்க. இப்படி இந்த ஆஸ்ட்ரோனாட்ஸில் ஒரு பெண்மணிகள் எந்த அளவுக்கு வரணும், அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உமன் அஸ்ட்ரானமர்ஸ் டே அப்படின்னு சொல்லி 2018 செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட் வேர்ல்டு வெப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து டிஎம் ஃபெர்னஸ் அலி அப்படின்ற பர்சன் செரானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. இவங்களால் உருவாக்கப்பட்டது 1989 இது உருவாக்குனதுக்கப்புறம் அதில் HTTP, அந்த HTML, யுரால் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. இன்றைக்கி வரைக்கும் நம்ம என்னதான் வந்து WWW சும்மா ஏதாவது ஒரு பேரை போட்டாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த HTTPS அப்படின்ற விஷயங்கள்லாம் தானாகவே ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு வலைதளம் அப்படின்ற கான்செப்ட் தான் நீங்கள் எல்லா விஷயமாகவும் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுலேருந்து எடுத்து சொல்கிறது தானே. ஸோ இனி எல்லாமே இந்த வலைதளத்துக்குள்ளே தான் இருக்குது. அதை உருவாக்கின இந்த பர்சனை வந்து நினைவு கூறணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டே உருவாக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்படுறது நம்ம தான் வேர்ல்டு வெப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் அலைன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தான். ஏன்னா மோஸ்ட்லி இந்த சமூகம் வந்து அவங்கள ஒன்று பெரிய லெவலில் பிரச்சனைகள் உண்டாக்கி என்னப்பா எதுவும் நடக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு உயிரை வாங்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய லெவலில் அவங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கும். இது சொல்லும்போது ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு பெண்மணி எங்கேயோ படித்த ஒரு கவிதை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இறந்த பிறகு என்னை எரிக்க வேண்டாம், என்னை புதைத்து விடுங்கள், அப்படியாவது என்னுடைய வயிற்றில் ஒரு புழு பூச்சி பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அவ்வளவு ஆழமான ஒரு வலிமிகு
மிகுந்த ஒரு வரிகளாக எனக்கு பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வலியும் வேதனையும் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது மேலே ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. ஒரு குழந்தைகள் இல்லை அப்படின்னா வாழ்க்கை இல்லைன்ற அர்த்தம்லாம் இல்லை, அதை தாண்டி வேறு ஒரு உலகம் இருக்கும், அப்படி என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு நாளாகவும், அட் த சேம் டைம் சில பேர் இப்போ அந்த கல்ச்சர் ரீதியாகவே எனக்கு குழந்தைலாம் வேணாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு ஏற்படக்கூடிய சில அந்த வாழ்வியல் ரீதியான மாற்றங்கள், இதை பற்றின அறிவுரைகள் போதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிங்கிள் பண்ண ஒரு டேவாக தான் இருக்குது. 1973 இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்களும் எழுத்தாளர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண, அதன் மூலம் 2018 பார்த்தீங்கன்னா இந்த டே உருவாகிட்டாங்க. அப்படி உருவாக்குறதுனால தான் நேஷனல் அலைன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட் வேர்ல்டு லங் கேன்சர் டேங்க. இன்னைக்கு புகை பிடிக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றதுக்கான ஒரு டேவாக தான் இது வச்சிருக்கிறாங்க. ஏன்னா வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லங் கேன்சர் வரதுக்கான பேசிக்கான காரணம் 85% தம் அடிக்கிறதுனால தான். அந்த புகை தான் இவ்வளோ பிரச்சனை உருவாகுது. மற்ற 15% வந்து பார்த்தீங்கன்னா மரபியல் ரீதியாகவும் அண்ட் பேசிவ் ஸ்மோக் பண்ணுறாங்க, இவங்க மூலமாகவும் ஏற்படக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்குது. இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த புற்றுநோயிலேயே பார்த்தீங்கன்னா 25% கொல்லக்கூடிய புற்றுநோய் இதுவாக தான் இருந்திருக்கான் இப்போ வரைக்குமே. இந்த ஜப்பான், இஸ்ரேல், தென்கொரியா இதெல்லாம் தவிர்த்து மற்ற நாடுகளில் அந்த இறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அந்த வியாதி வந்த 5 வருஷத்தில் இறந்து போயிடறாங்களா மற்ற நாடுகள்லாம். இது வேர்ல்டு வைட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் வரைக்கும் இந்த பாதிப்பில் இருக்கிறாங்க. அதனால் இந்த புகைப்பிடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸாக வச்சு தான் வேர்ல்டு லங் கேன்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவை இன்றைக்கி பெனின் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1960 ஃப்ரான்ஸ்கிட்ட இவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சிங்க, அதை தான் இவங்க கொண்டாடுறாங்க. ஏன்னா இவங்க நாட்டில் ஒரு பெரிய அடிமை வர்த்தகத்துக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க 17ஆம் நூற்றாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் போவோம். ஸோ கடைசியாக ஃப்ரான்ஸ்கிட்ட இவங்க இருந்தப்போ ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து சுதந்திரம் கிடச்சிது, அதனால் அது இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு பெனினோ. அட் த சேம் டைம் நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து, இது வந்து 1691 பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய பிளேஸை ஒன்றா சேர்த்து ஒரு கூட்டணிப்பு மூலமாக உருவாக்கப்பட்ட இடம் தான் சுவிட்சர்லாந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை காட்டணுன்றதுக்காகவும், அப்படி சேர்ந்தது தானே சுவிட்சர்லாந்தாக மாறிச்சு, அதனால் அதை கொண்டாடணுன்றதுக்காகவும் இன்றைக்கி ரெயின்ற ஒரு நீர்வீழ்ச்சியில் ஒரு வண்ணமயமான விஷயங்கள்லாம் காட்டி அந்த ஒரு லேசர் லைட் மூலமாலாம் ஒரு விஷயங்கள் நடக்கும்ல, அந்த ஒரு செலிப்ரேஷனை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ணி கொண்டாடுனுங்கிறாங்க நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சைனா இன்றைக்கி ஆர்மி டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3வது பெரிய ஆர்மி இவங்களுக்கு தான். 1927 பார்த்தீங்கன்னா நான்சாங் எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, அந்த புரட்சி நடந்த சமயம். அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ராணுவன்றதே உருவாக ஆரம்பிச்சிச்சு. 1933 பார்த்தீங்கன்னா செம்படைகள், கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதுக்கு டெவலப்மெண்ட் ஆச்சு. 1946 அது நேமெல்லாம் மாற்றி இன்றைக்கி சைனா வந்து அவங்க நாட்டினுடைய நிதியில் 12% இந்த ராணுவத்துக்கே கொடுத்துட்டுருக்காங்க. அண்ட் வேர்ல்டுலேயே 3வது பெரிய ராணுவமாகவும் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அது உருவான அந்த நாள்லேருந்து சைனா ஆர்மி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 1. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈக்வேடரு, இந்த லாவோஸ், இந்த மாதிரியான ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது, ஒரு 10-15 நாடுக்கு மேலே இந்த நாட்டிலலாம் வந்து அனுசரிக்கிறாங்க. இது ஏன்னா 1833 பார்த்தீங்கன்னா சார்லஸ் கிரே, ஏரல் கிரே அப்படின்ற ஒரு பர்சன் ஜனாதிபதியாக பிரிட்டிஷ்காரங்கள் இருந்த சமயத்தில் அந்த பாராளுமன்றத்தில் எல்லாரும் பேசி இந்த மாதிரி அடிமைத்தை நமக்கு வேணாம், ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் விற்கிறதுன்றது சரியான ஒரு கான்செப்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் புரிய வச்சு சட்டங்களை ஏற்றுனாங்க. அப்படி அந்த அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்ட அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மற்ற நாடுகள்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 15க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆகஸ்ட் 1. பணம், புகழ், பதவின்னு ஏதோ ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை தான் வீரம்னு நினைக்கிறது ஒரு பக்கம், குடும்பத்துக்காக நம்ம எதுக்கிட்ட இதெல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறவனை கோழையாக பார்க்குறதுன்றது இன்னொரு பக்கம். இது எல்லாமே இந்த காலத்தினுடைய திருவிளையாடல்களில் ஒன்று. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் உங்கள் பாண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.